விளைச்சல் குறைவு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக திண்டுக்கல்லில் 1 கிலோ சின்ன வெங்காயத்தின் விலை 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள வெங்காய சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சின்ன வெங்காயம் கொண்டுவரப்படுவது வழக்கம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வெங்காயம் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன கட்டணங்களும் அதிகரித்துள்ளதால் சின்ன வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ சின்ன வெங்காயம் 120 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 160 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சின்ன வெங்காயத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சின்ன வெங்காயம் விலை உயர்வு மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. பயிர் நிறைய அழிஞ்சிருச்சு. பருவமழை மாற்றத்தினால தை பொங்கல் வரைக்கும் வந்த வெங்காயம் பூரா அழிஞ்சிருச்சு, பயிர் பூரா. அதனால் இந்த டயத்தில் 8000லேருந்து 10,000 போய் திண்டுக்கல் மார்க்கெட் 50 கிலோ பயிர் 8000லேருந்து 10,000 போய் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு மாதமாக 1500 பையிலிருந்து 2000 பை தான் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதேபோன்று ஈரோடு காய்கறி சந்தைக்கு அந்தியூர், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சின்ன வெங்காயம் வருவது வழக்கம். ஆனால் விளைச்சல் இல்லாததால் கர்நாடக மாநிலம் குண்டல்பேட் பகுதியிலிருந்து ஈரோடு சந்தைக்கு வெங்காயம் கொண்டு வரப்படுகிறது. கடந்த வாரம் 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 120 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வெங்காயம் குண்டல்பேட்டை லைன் தான், கர்நாடகா சரக்கு இங்கே வருது. ராசிபுரம் லைனால இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அதனால ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. சில்லறை விற்பனை 120 ரூபா விற்குதுங்க. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கருமந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் கத்திரிக்காய் சாகுபடி செய்துள்ளனர். கடும் பனிப்பொழிவால் இலைக்கருகல் நோய் ஏற்பட்டு கத்திரிக்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைவால் விலை அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 60 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.